நைட்டில், அதாவது லேட் நைட்டில் கேபில் போகிறவங்களுக்கு வந்து பெண் குழந்தைங்கன்னா, பெண் பிள்ளைகள்னா அவங்களுக்கு இது கிடையாது, சார்ஜ் 0 அப்படிங்கிறப்ப அவங்க எங்கேயாவது சுற்றி பார்க்கணும், என்னமோ பண்ணணும். நைட் அவுட்டு நான் போனேன்னா எனக்கு வந்து நான் பைசா கிடையாது, ஃப்ரீ ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரில் ஏறிட்டு ஊரை சுற்றி பார்க்குறேன்னு போகிறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் வந்த உடனே இந்த நைட்டு டைம் எக்கானமி இதை நடத்துகிறவங்கன்னா பெரும்பாலும் பாகிஸ்தானி, இந்த இல்லீகல் இமிகிரண்ட், இந்த குரூமிங் கேங் தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடம் பழக்கம் ஏற்பட்டு அவங்களுக்கு ட்ரக்கு கொடுத்துட்டு அந்த ட்ரக்குக்காக அவங்க இங்கே வர்றது மாதிரி கொண்டு வந்து அவங்கள வீழ்த்தி பிறகு அவங்கள வந்து செக்ஸுவல் ஸ்லேவாக பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த குரூமிங் கேங்கோட மிக மோசமான விஷயம் என்னென்னா, இருக்கக்கூடாது காலேஜ் ஸ்கூலு அதுவும் குறைந்த இதில் படிக்கணும், ஒரு சின்ன லெவலில் தான் படிக்கணும், காலேஜெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஆண் தனியாக பெண் தனியாக ஒரு திரை போட்டு தனித்தனியாக படிக்கணுங்கிறது போய் இருபாலரும் இருக்கக்கூடிய காலேஜில் படிக்கக்கூடாதுன்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பெண் படிக்கவே கூடாது, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கவே கூடாதுன்னு வந்துட்டாங்க. இப்போ அடுத்த லெவலில் என்னென்னா, பெண்கள் வீட்டில் ஜன்னலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு ஒரு பிற்போக்கா. ஆனால் அதை எதிர்த்து இது வரைக்கும் எவனும் பேசலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்து கோயில்களை அதோடைய நிலங்களை பாதுகாப்பது நம்ம இவங்க உருட்டலாம், நாங்கள் வந்து சொத்துக்களை மீட்டிருக்கணும். ஆனால் நாளைக்கு இந்த கட்சிக்காரனே வந்தான்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சு மற்றவங்களுக்கு விற்றுருவான், அதை பிளாட் போட்டு விற்பான். அப்படி அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, கோயில் சொத்துக்களை எல்லாம் எந்த அளவுக்கு நாங்கள் மீட்டிருக்கோம், 6000 கோடி பெருமானம் உள்ள கோயில் நிலங்களை எல்லாம் சொத்துக்களை மீட்டிருக்கோம் அப்படின்னு. யார்கிட்டேருந்து மீட்டோம் அப்படின்னு வெள்ளை அறிக்கை கொடுன்னா அது கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் இது போன்ற மறைமுகமாக கோயில் நிலங்களை மற்றவர்களுக்கு தாரை வார்ப்பது, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து ஒரு ஏழை இந்து, நீ ஒன்னே கேட்கலாம், என்னங்க ஒரு ஏழை இந்து அந்த இடத்துல இது எங்கள் ஏரியாங்க, இது கோயில் பக்கத்தில் இருக்கிறது, இது அந்த அம்மா இது எப்படி அவங்க ஏரியாவை ஆச்சுன்னு நமக்கு தெரியல. அதை விட இன்னும் ஒரு திமிரா என்ன சொல்லுது, இந்த ஊர் கட்டுப்பாடு இப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் விடுங்க, இதை கேட்க வேண்டியது கார்பரேஷன் எங்களை வந்து அங்கேருந்து போக சொல்லணும். அவங்களே சும்மா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் இடத்தை ஆக்கிரமிச்சுன்னு தள்ளு வேண்டி வச்சிருக்கிறேன், இதை கேட்க வேண்டியது கார்பரேஷன் ஏன் கேட்கல? இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவங்களுக்கு யாருக்கோ இவங்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, இல்லை அந்த இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வேணுங்கிறதுக்காகவோ, இல்லை நாளைக்கு ஏதாவது சட்ட ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை குறித்து காண்போம். கோவை உடையாம்பாளையத்தில் கோவில் அருகே மாட்டுக்கறி பிரியாணி கடை வைக்க மக்கள் எதிர்ப்பு. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஒன்றியத்தில் கிறிஸ்தவ மதமாற்றம் தடுத்து நிறுத்திய இந்துக்கள். செங்கல்பட்டு மாவட்ட கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பட்டா போட அரசு உத்தரவு. முதல் இஸ்லாமிய பெண் ஆசிரியை ஃபாத்திமா ஷேக் என்பது கட்டுக்கதை, உண்மையை உடைத்த திலீப் மண்டன். ஆடம்பர கார், விலை உயர்ந்த பரிசு பொருள், போதை மூலம் இளம் பெண்களை வீழ்த்தும் இஸ்லாமிய குரூமிங் கேங் குறித்து திடுக்கிடும் செய்திகள் அம்பலம். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம்மிடையே இணைந்திருக்கிறார் ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய முதல் செய்தியாக, கோவை உடையம்பாளையத்தில் கோவில் அருகே மாட்டுக்கறி பிரியாணி கடை வைத்ததால மக்கள் எல்லாம் அதை எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? கோவை உடையாம்பாளையம், இங்கே வந்து மாரியம்மன் கோயில் இருக்குது, வீராட்சி அம்மன் கோயில் இருக்குது, கருப்பராயன் கோயில் இருக்குது. இந்த கோயிலை சுற்றி தான் இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு. அது வந்து என்னென்னா, ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி வச்சுட்டு அதில் வந்து பீஃப் பிரியாணி வச்சுருக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள்லாம் இதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்னென்னா, அந்த ஊருக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, கோயிலை சுற்றி வந்து எந்த ஒரு நான் வெஜிடேரியனும் இருக்கக்கூடாது, அங்கே இருக்கிறவங்களாம் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க தான், ஆனால் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு ஊர் கட்டுப்பாடு இருக்குது. அதையும் தாண்டி இவங்க வேணும்னே பீஃப் பிரியாணி பண்ணியிருக்காங்க. ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஊர் மக்கள் சார்பாக சுப்பிரமணி அப்படிங்கிறவர் அந்த தள்ளுவண்டி கடைக்காரர்கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் இந்த கடை வச்சுருக்கிறதுனால ஒன்றும் போக்குவரத்து பிரச்சனையும் இருக்குது, அதை தாண்டி
அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்குது, ஒயின் ஷாப்பில் இருக்கிறவங்க குடிச்சிட்டு வந்து இங்கே தான் பிரியாணி சாப்பிட்றான். இத்தனை நாட்கள் அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒயின் ஷாப் இருந்திருக்கு பாருங்கள். கோயிலுக்கு பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்கிறதே தப்பு. அந்த ஒயின் ஷாப்பில் சாப்பிட்டுட்டு இங்கே வரான். இப்போ இதனால் அங்கே பெரிய லெவலில் டிராஃபிக் ஜாம் நடக்குது. போதையில் வந்து இங்கே சாப்பிட்றவன் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையும் கூட பண்ணலாம். இதனால் இங்கே மக்களுக்கு தேவையில்லாத ஒரு அசௌகரியம் தான் இப்போ இருக்குது. அதனால் நீங்கள் இதை காலி பண்ணுங்க அப்படிங்கிறான். ஆரம்பத்தில் இந்த சுப்பிரமணி அவர் வந்து பாஜக காரலாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிறவங்க அதை ஒரு அரசியல் முலாம் பூசுகிறாங்க. அவர் சொன்னோடனே அந்த கடைக்காரரும் கேட்டுட்டு அவர் சரிங்க நான் வேறு இடத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய மனைவி இந்த ஆயிஷாங்கிறவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இல்லை நாங்கள் இந்த கடையை எடுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு பெரிய போராட்டம் பண்ணி அவங்க வந்து இவர் பேசுகிறத வச்சுட்டு அவங்க வீடியோ எடுக்கிறாங்க. எடுத்துட்டு போலீஸில் புகார் சொல்லும் பொழுது போலீஸ் 2 தரப்பையும் முழுசாக விசாரித்ததா, ஏன்னா ஊர் மக்கள் ஊர் கட்டுப்பாடுன்னு வச்சுருக்காங்க, அதை அந்த ஊர் சம்மந்தப்பட்டவர்களை தலைவரை யாராவது அவங்க சந்தித்து விசாரணை நடத்துனாங்கன்னு தெரில. ஆனால் இந்த சுப்பிரமணிங்கிறவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. 351 2 126 2 192 196 இதன் அடிப்படையில் அவர் மீது வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, அந்த இடத்துல கோயிலுக்கு அருகாமையில் வேண்டுமென்றே இந்த பீஃப் பிரியாணி ஒன்று வச்சுருக்காங்க. இன்னும் அந்த பொண்ணு வேணும்னே என்ன சொல்லுதுன்னா, வேணா இதை வெஜிடேரியன் ஹோட்டலாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது எதுக்காக சொல்கிறான்னா, ஒயின் ஷாப் சாப்பிட்றவன் வந்து அங்கே வந்து சாப்பிட போகிறதில்ல, அவன் என்ன வெஜிடேரியன் தான் சாப்பிட போகிறான், அதனால் அப்படி சொல்லியிருக்கலாம். இன்னொன்று அது கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால. இது ஊர் கட்டுப்பாடுங்கிற சுப்பிரமணியம் சொல்கிறாரு, அந்த ஊர் மக்களும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா வம்படியான சொல்லுது, பக்கத்துலலாம் மற்ற இது வச்சுருக்காங்க ஹோட்டலு, என்னதில் பீஃப் பிரியாணி வச்சாதான் நிறைய பேர் சாப்பிட வருவாங்க, எங்களுக்கு இதுதான் செய்ய தெரியும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவார். இன்னொன்று இதை கேட்பதற்கு சுப்பிரமணியங்கிறவர் யார், அவர் வந்து பாஜகக்காரரு, வேணும்னே என் மேலே வந்து ஒரு வன்மத்தை கற்கிறாரு, பீஃப் பிரியாணிங்கிறது ஒரு மோசமாங்க அப்படின்னு அந்த பீஃப் பிரியாணி அரசியலையும் அதை புகுத்துது. அந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டாக வேறு சில மாற்று கட்சியினரும் இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்தவர்களும் அந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. இது எங்கள் ஏரியாங்க, இது கோயில் பக்கத்தில் இருக்கிறது, இது அந்த அம்மா இது எப்படி அவங்க ஏரியாவை ஆச்சுன்னு நமக்கு தெரியல. அதை விட இன்னும் ஒரு திமிரா என்ன சொல்லுது, இந்த ஊர் கட்டுப்பாடு இப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் விடுங்க, இதை கேட்க வேண்டியது கார்பரேஷன் எங்களை வந்து அங்கேருந்து போக சொல்லணும், அவங்களே சும்மா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் இடத்தை ஆக்கிரமிச்சுன்னு தள்ளு வண்டி வச்சிருக்கிறேன், இதை கேட்க வேண்டியது கார்பரேஷன் ஏன் கேட்கல? இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவங்களுக்கு யாருக்கோ இவங்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, இல்லை அந்த இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வேணுங்கிறதுக்காகவோ, இல்லை நாளைக்கு ஏதாவது அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதாவது வரும் அப்படிங்கிறதுக்கு பயந்துக்கிட்டு போலீஸ் நடவடிக்கை எடுக்கலையா, கார்பரேஷன் நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னு தெரியல. இதே ஒரு இந்து அங்கே கடை வச்சுருந்தான்னு வச்சுங்க, என்ன ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இப்போ இந்த தள்ளுவண்டி பிரியாணி கடை வச்சதுனால என்ன பிரச்சனை வந்ததுன்னு நம்ம பார்த்தோம். எங்க அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட தள்ளுவண்டி பிரியாணி கடை வச்சவர் தான் இப்போ இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாருன்னு. பட் இங்கே அப்படி நடக்கும்னு நான் சொல்ல வரல. ஆனால் அங்கே ஒயின் ஷாப் பக்கத்தில் இருக்க சாப்பிட்டுட்டு ஒயின் ஷாப்பில் சாப்பிட்டுட்டு இங்கே வரவன் டாஸ்மாகில் சாப்பிட்டுட்டு இங்கே வரவங்க பிரச்சனை பண்ணுறது கூடும் அப்படின்னா அந்த ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ இவர் மீது வழக்கு கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் வந்த உடனே ஊர் மக்கள் மிக பெரிய அளவில் திரண்டு போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். அவங்க என்னன்னா, இந்த சுப்பிரமணியங்கிற ஒரு பாஜக அவரை அரெஸ்ட் பண்ணிட்டோன்னா இந்த ஊர் மக்கள் ஒன்றும் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க, ஏதோ தனிப்பட்ட விரோதம்னு ஆரம்பத்தில் போலீஸ் நினைச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அப்போ ஊரே சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறது நாம் பார்த்துருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இந்த பீஃப் பிரியாணியை வச்சு இவங்க தொடர்ச்சியாக அரசியல் பண்ணுறது. ஆம்பூரில் அந்த திருவிழா உணவு திருவிழா நடத்துகிறாங்க, அதில் கண்டிப்பாக பீஃப் பிரியாணி வச்சு நாங்கள் தீர்வோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. அதுக்காக கலெக்டருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்துத்துவ அமைப்புகள் நாங்கள் வந்து பன்றிக்கறியும் வைப்போம் அப்படின்னு சொன்னோடனே அது அந்த பிரச்சனை வேறு விதமாக திரும்பி அதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, கோயில் பக்கத்தில் நான் பீஃப் பிரியாணி வைக்கிறேன், எனக்கு அதுதான் செய்ய தெரியும் அப்படிங்கிறப்போ நம்ம அதே மாதிரி வேற ஒரு ஆள் விதண்டவாதத்துக்கு எங்களுக்கு போர்க்கு இங்கே சாதாரண ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க மற்ற கறியெல்லாம் அவங்களால வாங்கி சாப்பிட முடியாதுங்க, போர்க்கு தான் நாங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மசூதி தெருவில் ஒரு ஓரமாக, அந்த மசூதிக்கு பக்கத்தில் இல்லை, அந்த தெருவில் எங்கேயோ ஒரு ஓரமாக அந்த கடை வச்சுருந்தாலே அவங்க விட்டுருப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம கேள்வி. அதே போல் இந்த அலால் பிரச்சனையும் பல இடங்களில் அவங்க துறை மத்தூரில் நடந்தது, அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அங்கே நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் வந்து அலால் இங்கே செய்யப்பட்ட உணவு இல்லை அப்படின்னு சொன்னதுக்காக அந்த போர்டை வந்து
எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் பிரச்சனை பண்ணதில்லைங்க. அதாவது அவன் ஹோட்டல் வச்சிருக்கிறான், அந்த ஹோட்டல் வச்சிருக்கவன் என்ன சொல்றான்னா, ஒரு முஸ்லீம் வந்து சாப்பிட்டா முஸ்லீம்கள் அலால் செய்யப்பட்ட உணவை தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சாப்பிட்டுட்டு கடைசியில் அது அலால் இல்லைன்னா அவனுக்கு வருத்தமாக தானே இருக்கும். அதனால அவனா சொல்றான், இந்த எங்கள் ஹோட்டலில் அலால் செய்யப்பட்ட உணவு இல்லை, கறி நாங்கள் மாமிசம் இல்லை, மீட்டு இல்லை அப்படிங்கிறான். ஆனால் நீ ஏன் அந்த போர்டை வைக்கிற, அதை எடு. ஒரு ஹோட்டலு, அவன் சொந்த ஹோட்டலோ இல்லை அது வாடகைக்கு இருக்கிற ஒரு உணவகமோ, அங்கே அவன் வச்சு நடத்துறதுக்கே அந்த ஹோட்டல்காரன் மிரட்டுறான் சாப்பிட வரவன். இங்க நீ இடத்த ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற, தள்ளுவண்டி வச்சுட்டு இருக்க, கார்பரேஷன் கேட்கலன்னு ஒரு கெத்தாப்பா பேசுற, அதை கேட்கறதுக்கு நீ யாருன்னா அந்த ஊர் மக்களை கேள்வி கேட்கிற. கோயிலுக்கு பக்கத்துல பீஃப் பிரியாணி வைக்கிற, இதை கேள்வி கேட்டா நீ வந்து அவன் பாஜகக்காரன் அப்படின்னா எந்த அளவிற்கு இருக்கிறாங்க. மைனாரிட்டிங்கிறத, சிறுபான்மையினருங்கிறத ஒரு விக்டிம் கார்டை வச்சுக்கிட்டு இவங்க ஆளும் அரசை, தங்கள்கிட்ட ஓட் பேங்க் இருக்கு அப்படிங்கிறத வச்சு ஆளும் அரசை மிரட்டுகிறார்கள், காவல் நிலையத்தை மிரட்டுகிறார்கள். இவங்க மேல கையை வைக்கிறதுக்கு காவல் நிலையமா அஞ்சுகிறது, காவலர்கள் அஞ்சுகிறார்கள். ஏன்னா நேத்தே பார்க்குறோம், மதுரையில் ஒருத்த வந்து மதுரை அந்த எஸ்பிக்கே மிரட்டல் விடுக்கக்கூடிய அவர் மீது என்ன நடக்க எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியல. நீங்க பெரிய பின்விளைவுகள் மிக மோசமா இருக்கும், பயங்கரமா இருக்குங்கிறான், அவன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஸோ ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில இஸ்லாமிய அமைப்புகள் பின்னால இருந்துகிட்டு அவங்களை இயக்குகிறார்கள். ஆனா ஏப்ளான் சோப்ளான உடனே காவல்துறை கைது செய்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு பாராட்டக்கூடிய அம்சம் என்னன்னா, இந்துக்கள் உடனே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தியிருக்காங்க. டேக் இட் ஃபார் கிராண்டட்னு இந்துக்களை எடுத்துக்க முடியாது அப்படின்னு தமிழக காவல்துறைக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உடனடியாக அவர் மீது போட்ட வழக்குகளை வந்து வாபஸ் வாங்கணும். அவருக்கு ஆதரவாக இந்துத்துவ அமைப்புகளும் அந்த வழக்கறிஞர்கள் யாராவது இருக்காங்களோ அவங்கெல்லாம் அவருக்கு ஆதரவாக இருந்து அவரை வந்து பிணையில வெளியில கொண்டு வரணும். அந்த வழக்குகளை, இந்த காவல்துறை வந்து அவர் மீது பதியப்பட்ட வழக்குகளை எல்லாம் விளக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. இரண்டாவது செய்தியாக, விருதுநகர் மாவட்டம் திருச்சொலி ஒன்றியம் கிறிஸ்துவ மத மாற்றத்தில் அந்த பகுதியில் ஈடுபட்டிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க இந்து மக்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? விருதுநகர் மாவட்டம் திருச்சொலி ஒன்றியம், அதை சுற்றி பல கிராமங்கள் இருக்கிறது. அந்த கிட்டத்தட்ட ஒரு 5 கிராமங்களில் திருநெல்வேலி மற்ற கன்னியாகுமரி மற்ற பகுதிகளிலேருந்து பெரிய ஒரு வேனை எடுத்துகிட்டு வந்து கிராமத்துக்கு 5 பேர் 10 பேர் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு வீடு வீடாக போய் கிறிஸ்துவ நோட்டீஸை கொடுத்துட்டு மதமாற்ற வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. இதை கேள்விப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பிரபு அப்படிங்கிற மாவட்ட செயலாளர், அவர்கிட்ட இந்து முன்னணியுடைய மாவட்ட செயலாளர், அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அவர் அந்த திருச்சுழி பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய தங்கராஜ் அப்படிங்கிறவருக்கு கூப்பிட்டு சொன்னோடனே அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களை, இந்து முன்னணி பொறுப்பாளர்லாம் அழைச்சிட்டு போய் என்னன்னு விசாரிக்கும் பொழுது இவங்க ஒவ்வொரு வீடாக இது போல் மத பிரச்சாரத்தினர், ஏதோ ஒரு இடத்துல மட்டும் இல்லை 5 கிராமங்களில் 10 பேர் 5 பேராக போய் வீடு வீடாக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அது குறித்து கேட்டப்போ நாங்கள் வெளி இடத்துலேருந்து வரோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க அழைச்சிட்டு போய் உங்கள் மீது புகார் கொடுத்துருக்காங்க. அங்கே கூப்பிட்டு கேட்டவுடனே, ஆமாங்க நாங்கள் வெளியூர்லேருந்து தான் வரோம், வேன் வச்சுட்டு வந்தோம், திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதியிலேருந்துலாம் வந்திருக்கோம் அப்படின்னு. இது போல் வீடு வீடாக போய், அதுவும் அங்கே வந்து இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்கன்னா பரவாயில்ல, அந்த இவங்க போகிற கிராமங்களில் நிறைய இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்துல வீடு வீடாக அவங்க போய் பிரச்சாரம் பண்ணி அங்கே கிறிஸ்துவத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுக்கறது இது எந்த வகையில் சரி அப்படின்னு இந்து முன்னணி பொறுப்பாளர்களும் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களும் கேட்கும் பொழுது போலீஸ் விசாரணையில் ஆமாம் வெளியூர்லேருந்து வந்தது பார்த்துட்டு அவங்க மேலே அவங்கள கண்டித்து இனிமேல் இந்த பக்கம் வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கி சிஎஸ்ஆர் போட்டு இப்போதைக்கு அவங்கள அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இந்த மதமாற்ற தடுப்பு சட்டம் இல்லாத காரணத்தினால இவங்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவங்களுக்கு தண்டனை கிடைக்கல. நம்முடைய கோரிக்கை என்னன்னா, இந்தியா முழுக்க மீண்டும் மதமாற்ற தடுப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. நான் தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் அரசு வந்ததுலேருந்து நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்ட்ரீட் டிவியை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு தெரியும், வாரத்தில் எப்படியும் ஒரு 2 நாள் இதே போல் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய கிறிஸ்துவ மதமாற்றம், அதை எதிர்த்து இந்துக்களுடைய போராட்டம், குறிப்பாக இந்து முன்னணி எடுக்கக்கூடிய போராட்டங்கள், இது குறித்தெல்லாம் நம்ம பேசிட்டு வரோம். அதற்கு பல நேரங்களில் ஆளும் அரசு எவ்வளவு ஆதரவாக செயல்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இந்த திராவிட மாடல் அரசு வந்ததுலேருந்து இது நமக்கான அரசு அப்படின்னு நினச்சிட்டு கிறிஸ்துவ அமைப்புகள் தொடர்ச்சியாக பெரிய அளவிலே
கிறிஸ்தவ மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட பார்த்தா நீலகிரி மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்ததை பார்க்குறோம். கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், இது மாதிரி பல இடங்களில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்னென்னா, இங்கே ஆளும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களே அமைச்சர்களாக இருக்கட்டும். ஏன்னா இப்போ துணை முதல்வரே என்ன சொல்கிறாரு, நான் வந்து கிறிஸ்தவங்கிறதுல பெருமை, எனக்கு ரொம்ப சந்தோஷம், மற்றவங்களுக்கெல்லாம் வயிறு எரியட்டும் அப்படின்னு வேற அவர் சொல்கிறார். அதாவது அவர் கிறிஸ்தவராக இருக்கிறதுக்கு அவருக்கு சந்தோஷம் இல்லை, அவர் கிறிஸ்தவன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு வயிறு எரியுமா, அதை பார்த்து இவருக்கு சந்தோஷமா. எந்த அளவிற்கு ஒரு குரூர எண்ணத்தோடு இந்த திராவிட மாடல் இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட திராவிட மாடல் ஆட்சிங்கிறது நமக்கு என்றைக்குமே உறுதுணையாக இருக்கும். நம்ம எப்படிப்பட்ட மத மாற்றங்களில் ஈடுபடலாம், சட்டவிரோதமாக சர்ச்சு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தொடர்ச்சியாக கிறிஸ்துவ மிஷனரிகள் வேலை செய்து கொண்டு வருகின்றன. அந்த பகுதியில் இந்த மாவட்ட செயலாளர் பிரபு அவர்கள் பேசும்போது அவர் என்ன சொல்கிறேன்னா, அனலட்சுமிபுரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அங்கே இதே போல் சட்டவிரோத சர்ச்சு இருக்குங்கிறாரு. அதை விட்டு இன்னும் ஒரு 10-15 சர்ச்சு அங்கே இருக்குது, எல்லாமே வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட சர்ச்சு தான் அப்படிங்கிறது. தொடர்ச்சியாக இந்த குறிப்பாக இந்த திருச்சுழியை மையம் வைத்து மிகப்பெரிய அளவிலே கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி இந்த பகுதியிலேருந்து வந்து கிறிஸ்தவர்கள் தொடர்ச்சியாக மத பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். மத மாற்ற வேலைகளிலேயும் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் திருச்சுழிங்கிறத சொல்லும் பொழுது 2 விஷயங்களை நீங்கள் யோசிச்சுக்கணும். ஒன்று, ஆதீனத்திற்கு பாத்தியப்பட்ட பூமிநாதர் ஆலயம் அங்கே இருக்குது. அதை விட திருவண்ணாமலையில் மிகப்பெரிய ஆசிரமம் இருக்குது. ஆனால் அவர் வந்து சேர்ந்த இடம் திருவண்ணாமலை, ஆனால் பிறந்த இடம் திருச்சுழி. ரமண மகரிஷினாலே எல்லாருக்கும் தெரியும், அங்கேயும் ரமண ஆசிரமம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஊரில் பாருங்க, ரமணர் பிறந்த ஊரில் கிறிஸ்துவ மிஷனரிகள் எவ்வளவு வேகமாக அங்கே மத மாற்றத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது. இதை எடுத்து இப்போ இந்துக்கள் போராடி இருக்கிறாங்க, சந்தோஷம். ஆனால் இந்த அரசு தொடர்ச்சியாக சிறுபான்மையினருக்கு ஆதரவுங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படுறதுனால தைரியமாக இப்பொழுது களமிறங்கி அவங்க பெரிய அளவில் மத மாற்றத்தில் ஈடுபடுறாங்க. இதை வந்து தடுக்கப்பட வேண்டும். இந்துக்கள் போராடினாங்க, சந்தோஷம். ஆனால் அரசும் காவல்துறையும் இந்த கிறிஸ்துவ மத மாற்றத்தை தடுப்பதற்கு உரிய வகையில் செயல்படணும். இல்லைன்னா இந்துக்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராட வேண்டிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டு இருக்கிறது. இந்துக்களும் விழிப்படைய வேண்டும். பாருங்க, நமக்கு முக்கியமான இடம் திருச்சுழி, ரமணர் பிறந்தவோடு பூமிநாதர் ஆலயம் இருக்கக்கூடிய இடத்துல இது போன்ற, இது மட்டும் இல்லாமல் இந்து ஆன்மீகம், இந்து புனித கோயில்கள் இருக்கிற இடங்கள்ல சுற்றி இது போன்ற மதமாற்ற செயலில் ஈடுபடுறாங்க. அந்த புனிதத்தை கெடுக்கக்கூடிய வேலையில செயல்படுறாங்க. அங்கு அருகிலேயே சட்டவிரோதமான அவங்களுடைய கட்டடங்களை கட்டுறாங்க, சர்ச்சுகளை கட்டுறாங்கிறதையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு சூழல் இருக்கிறது. இந்துக்கள் விழிப்படைய வேண்டும், அரசும் திருந்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. 3வது செய்தியாக, செங்கல்பட்டு மாவட்டம் கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பட்டா போட அரசு உத்தரவிட்டிருக்கு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து அந்த சர்க்குலர் பார்க்கும் பொழுது நமக்கே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கோயில் புறம்போக்கு, மேய்க்கால் நீர்நிலை புறம்போக்கு அப்படின்னு 2 வகைப்படுத்துகிறாங்க. அதில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, கிராம கணக்குகளில் கோயில் நிலம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை மட்டும் விட்டுட்டு, கோயிலை மட்டும் விட்டுட்டு அதை சுற்றியுள்ள குடியிருப்பு ஆக்கிரமிப்புகளை கணக்கெடுத்து தகுதியுள்ள நபர்களுக்கு நீங்கள் வந்து முன்மொழிய வேண்டும் அப்படின்னு. இது வந்து நேற்று 9ஆம் தேதி காணொலி வாயிலாக மீட்டிங் நடந்ததுதான் சீஃப் செக்ரட்டரியோட. அதை வைத்து மாவட்ட நிர்வாகம் இந்த சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கு. நம்ம பார்க்குறோம், இது தொடர்ச்சியாக கம்யூனிஸ்டுகள் இந்த ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. என்னென்னா, கோயில் நிலத்தில் ஏற்கனவே ஆக்கிரமிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அவங்களுக்கே பட்டா கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். கோயில் நிலம் எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் வந்து நிலம் இல்லாதவர்களுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய. அதாவது கோயிலுக்கு எந்த பர்பஸுக்காக நிலம் வழங்கப்பட்டதோ அதை விட்டுட்டு வரவெல்லாம் அதில் வந்து குடியிருக்கலாம், அவங்க அதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரியான கோரிக்கை தான் இந்த கம்யூனிஸ்டுகளும், குறிப்பாக இந்து ஆன்மீகத்தை, இந்து சனாதன தர்மத்தை எதிர்க்கக்கூடியவங்க எல்லாம் வைக்கக்கூடிய கோரிக்கை. ஒன்று, இவங்க கோயில் உள்ளாரையே வந்து அதில் பல பொறுப்புகளில் இருந்துட்டு அறங்காவலர் குழுங்கிற ஒரு இதில் வந்து ஜோதாவில் வந்து உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அழிச்சாட்டியம் வேலை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதை நிலங்களை, அது சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய இந்த ஒரு கோரிக்கையும் அரசியல் கட்சிகள் வைக்கின்றன, சில இயக்கங்களும் வைக்கின்றனங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த தமிழக திராவிட மாடல் அரசு என்ன சொல்லுதுன்னா, கபர்தஸ்தான்
அதாவது இஸ்லாமியர்கள் இறந்து போனாங்கன்னா புதைக்கக்கூடிய அந்த இடம் சிமெட்ரி கல்லறைன்னு சொல்கிறோம், அது கிறிஸ்தவர்களுக்கான. இந்த இடம் அவங்களுக்கு இல்லைன்னா கூட சிட்டிலேயோ இல்லை நகரத்தில் கிராமத்தில் அவங்க எங்கே இடம் இருக்குதோ 5 ஏக்கர் அளவுக்கு நிலத்தை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொடுக்கணும், உரிய காலத்தில் அவங்களை உடனே மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது. ஆனால் இந்த கோயில் நிலங்களை வந்து ஆக்கிரமிப்பில் இருக்கிறவனுக்கு அப்படியே பட்டா போட்டு கொடு, இல்லைன்னா நீ கணக்கெடுத்துட்டு அதை கொடுத்துரு, உரியவங்களுக்கு கொடு அப்படின்னா நம்மளுடைய கோயில் நிலங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் இங்கே என்ன உருட்டு விட்டுறாங்க, இப்போ கூட ஒரு காஃபி டேபிள் புக்கு வெளியிட்டார் சேகர் பாபு. எங்கன்னா இந்த முருகன் அகில உலக முருக மாநாடு நடந்தது அப்படின்னு, அதை வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள். அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, கோயில் சொத்துக்களை எல்லாம் எந்த அளவுக்கு நாங்கள் மீட்டிருக்கோம், 6000 கோடி பெருமானம் உள்ள கோயில் நிலங்களை எல்லாம் சொத்துக்களை மீட்டிருக்கோம் அப்படின்னு. யார்கிட்டேருந்து மீட்டோம் அப்படின்னு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா அது கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் இது போன்ற மறைமுகமாக கோயில் நிலங்களை மற்றவர்களுக்கு தாரை வார்ப்பது. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க வந்து ஒரு ஏழை இந்து, நீ ஒன்னே கேட்கலாம், என்னங்க ஒரு ஏழை இந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு புறம்போக்குன்னு நினச்சினா அந்த நேரத்தில் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான், அது கடைசியில் இப்போ கோயில் நிலம்னு ஆயிடுச்சு, இப்போ அவனுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க, அவன் பாவம் தானே, அவன் இருந்துட்டு போடல, அவனும் இந்து தானே அப்படின்னு சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இந்து நமக்கு பட்டா போட்டுட்டாங்க, இப்போ கோயில் நிலங்கிறதுனால ஏதோ பயந்துக்கிட்டு 300 ரூபாயோ 400 ரூபாயோ அதுக்கு என்ன ரெண்டோ இல்லை, அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் ரெண்ட் இருக்காது, அது ஏதோ கொடுத்துட்டு இருப்பான். இப்போ பட்டான்னு ஒன்று வந்த பிறகு இவன் என்ன பண்ணுவான், அந்த இடத்துல லேண்டு வேல்யூ எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இதை மாற்று மதத்தினர் இதை வம்படியாக வாங்கணும்னு ஒருத்தர் நினச்சிட்டு எவ்வளவு காசு வேணாலும் கொடுத்து நம்ம வாங்கலான்னு ஒரு மாற்று மதத்தினர் நினைக்கிறான்னு வச்சுக்கோ. கோயில் பிரகாரத்திலேயே இடம் வீடு வாங்குறான் அப்படின்னா நாளைக்கு இதே போன்ற செட்டில்மெண்ட் அங்கே ஒரு மாற்று மதத்தினர் அவன் என்ன சொல்லுவான், கோயில் நிலத்துல இருந்துக்கிட்டு அந்த கோயில் உற்சவம் திருவிழா தேர் எதுவும் போகக்கூடாதும்பான். இதெல்லாம் நடக்குதான்னா பல இடங்கள்ல நடந்திருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல அக்ரஹாரங்களே இஸ்லாமிய ஆக்கிரமிப்பில் இருக்குது. ஏன்னா அவங்க வித்துட்டு பல பேர் போயிருக்காங்க, அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஆனால் அதோடைய இப்போ விளைவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். களத்தூருங்கிற ஊர் ஆரம்பத்தில் பெரிய அளவு இல்லை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய எண்ணிக்கை எங்கே அதிகமானோடனே கோயில் தேரடியிலே தேர் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல வருடங்கள் கேஸ் நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சதுர்த்தி அங்கே சிலை வைக்க முடியலன்னு மிகப்பெரிய போராட்டம், அதற்கு கோர்ட்டில் போய் தான் அந்த மக்கள் வந்து நீதி அவங்களுக்கு கிடைச்சது. அந்த நீதி வாங்கி கொடுத்தார் அப்படிங்கிறதுக்காக இந்து முன்னணி வழக்கறிஞர் திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு போன வாரம் அந்த ஊர் பக்கம் போகிறப்ப அவ்வளவு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்தாங்க. ஏன்னா அங்கே வந்து அந்த மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம் இந்து முன்னணி, அதனுடைய வழக்கறிஞர் கார்த்திகேயன். அவங்க அவங்க ஏரியால அவங்க பகுதியில பிள்ளையார் சிலை வைக்கிறதுக்கே தடை. காரணம் என்ன, மாற்று மதத்தினர் அதிகமாயிட்டாங்க. எப்படி அதிகமாங்க, இது மாதிரி கோயில் நிலத்துல நீ தாரவாத்தினா பட்டாப்பட்டு கொடுத்தினா அவன் வந்து செட்டில் ஆவான். அதுதான் கோயிலுக்கு நிலம் எதுக்காக கொடுக்கப்பட்டது, நிதி எதுக்காக வழங்கப்பட்டது, டொனேஷன் கொடுக்குறாங்கன்னா எந்த விஷயத்துக்கு என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க, அதுதான் செலவு செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே கோர்ட்டு சொல்லியிருக்குது, எந்த நோக்கத்திற்காக இது செலவு பணம் கொடுக்கப்பட்டதோ நிதி வழங்கப்பட்டதோ அதை தான் செலவு பண்ணும். தேவையில்லாத விஷயத்துக்கு கோயில் பணத்தை எடுத்து நீங்க வந்து செலவு பண்ணக்கூடாதுன்னு கோர்ட் பலமுறை சொல்லி இருக்கிறது. நம்ம ஸ்ரீ டிவிலே பல நேரங்களில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சீரியஸாகவே நம்ம அரசு கையில் ஆலயங்கள் விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கேட்குறவங்க அதே மாதிரி. இப்போ கோர்ட் என்ன சொல்லுது, நாங்கள் சொல்ற உத்தரவு கொடுத்துட்றோம், ஆனால் இந்த கவர்மெண்ட் செய்யலைன்னா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு கோர்ட்டு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஆனால் இது போன்ற பிளாட்டண்டா ஒரு கோயில் நிலத்தை தாரை வார்ப்பது போல ஒரு சுற்றறிக்கை, ஒரு சர்க்குலர் கொடுக்கறது எந்த வகையில் சரின்னு தெரியல. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள், இந்துக்கள் மிகப்பெரிய அளவிலே போராட்டம் நடத்த வேண்டும். இந்து கோயில்களை அதோடைய நிலங்களை பாதுகாப்பது நம்ம இவங்க உருட்டலாம், நாங்கள் வந்து சொத்துக்களை மீட்டிருக்கணும். ஆனால் நாளைக்கு இந்த கட்சிக்காரனே வந்தான்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சு மற்றவங்களுக்கு விற்றுருவான், அதை பிளாட் போட்டு விற்பான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, பிறகு அந்த கோயிலுடைய நடக்கக்கூடிய திருவிழா வந்து பொலிவிலிருந்து போச்சுன்னுச்சிங்க. ஏன்னா இவன் தான் தேர் போகக்கூடாது, திருவிழா நடத்தக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோயிலோட திருவிழா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த கோயிலே யாரும் வராமல் போயிட்டு இழுத்து மூடிடுவாங்க. பிறகு அது ஒரு நாளோ சர்ச்சாவோ மாறலாம், மசூதியாக மாறலாம். இந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் செயல்படுதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை நாங்கள் சொத்துக்களை மீட்கோங்கிறாங்க, என்ன மீட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒரு பக்கம் இது போல நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் என்ன சொல்றாரு, இப்போ செல்வ பெருந்தகை கூட என்ன சொல்றாரு, இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிறதுல இந்துங்கிறத நம்ம எடுத்துட்டணும், தமிழ்நாடு அறநிலையத்துறைன்னு மாற்றணும். ஏன் அது, அதாவது இந்து கோயில்களை
அதாவது அந்த கணக்கு வழக்குகளை பார்க்கறதுக்காகத்தான் அந்த அமைப்பு இருக்கு, HRNC. அதுல இந்துன்னு இருக்கிறத கூட இந்த காங்கிரஸுக்கு பிடிக்கல. அப்படின்னா எந்த அளவிற்கு இவர்கள் சோரம் போய்விட்டார்கள் சிறுபான்மையினர் அந்த மக்களுக்காக, அந்த ஓட் பேங்குக்காக, அந்த ஓட்டு பிச்சைக்காக எவ்வளவு கேவலமான நிலைக்கு இந்த அரசியல் கட்சிகள்லாம் அந்த போலியான செக்குலரிசம் பேசி எப்படிப்பட்ட இந்து துரோகத்தை செய்கிறார்கள், இந்து மக்களுக்கு துரோகத்தை செய்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்து சமய அறநிலையத்துறையில இந்துங்கிற பேர் இருக்கக்கூடாதான் செல்வ பெருந்தகை சொல்கிறார். இப்ப நம்முடைய ஸ்ரீடியுடைய எசப்பாட்டுல கூட அதை போட்டிருக்காங்க. அப்பனா நீங்க இந்திய தேசிய காங்கிரஸ்ன்னு இருக்கு, இத்தாலி, ஏன்னா இப்ப இத்தாலி சோனியா அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த கட்சி இருக்கு, அப்பனா இத்தாலிய சோனியா காங்கிரஸ்ன்னு அந்த பேரை மாத்திப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதையெல்லாம் மனதில் வைத்து தான் நான் புரிஞ்சுக்கணும். இந்துக்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும். மெட்ராஸ் பாஷையில் சொன்னா உஷாரா இருக்கணும். இவங்க எதற்காக இந்த பட்டா கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனா மாற்று மதத்தினருக்கு ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் இந்த வேலையை செய்யறாங்க. இந்துக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். போராடித்தான் நம்மளது உரிமையை நம்ம மீட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். இந்த திராவிட மாடல் ஆட்சி அகன்றால்தான் நம்முடைய வழிபாட்டு உரிமை கூட நம்ம கோர்ட்டுக்கு செய்ய போகாம நம்முடைய வழிபாடுகளை தினந்தோறும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறதை நாம் புரிஞ்சுக்கிறோம். 4வது செய்தியாக, முதல் இஸ்லாமிய பெண் ஆசிரியை ஃபாத்திமா ஷேக் என்பது கட்டுக்கதை, உண்மையை உடைத்த திலீப் மண்டல் என்பவர் சொல்லியிருக்காரு சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி திலீப் மண்டல் இவர் ஏற்கனவே பிபிசியில் இருக்கார், பிரிண்டில் இருந்திருக்காரு, குயின்ட்டில் இருந்திருக்காரு, போன்ற பத்திரிகையில் இருந்திருக்காரு. ஃப்ரீலான்சராகவும் பல கட்டுரைகள் எழுதக்கூடியவர், ஜேர்னலிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, ஆரம்பத்தில் நான் தான் இந்த ஷேக் ஃபாத்திமா ஷேக் அப்படிங்கிற ஒரு கற்பனையான பாத்திரத்தை உருவாக்கினேன். ஹிஸ்ட்ரியில் நீங்கள் தேடினீங்கன்னா இருக்காது, அவர் சம்பந்தமான கட்டுரைகள் இருக்காது. இதையெல்லாம் நான் தான் கொண்டு வந்தேன். இன்னொன்று, எனக்கு இந்த கிராஃப்டிங், அது இப்படி உருவம் இப்படி மாதிரி செய்யணும், நான் சொன்ன அந்த கதாபாத்திரத்துக்கு எப்படி உருவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் செஞ்சு அதை டிராயிங்காக உள்பட அவங்க ஃபேஸ் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரிலாம் கொண்டு வந்தேன். இதை பலரும் நம்பினாங்க. இதை ஏன் செஞ்சேன், எப்போ செஞ்சேன், இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. அந்த நேரத்தில் அது தேவைப்பட்டது, அதை பல அரசியல் கட்சிகள் அதை பயன்படுத்தின அப்படிங்கிற. அதாவது ஒருத்தவர் இல்லவே இல்லை, நம்ம வாழக்கூடிய அந்த காலத்தில் அவர் ஒருத்தர் இல்லவே இல்லை. ஆனால் அப்படி இருந்ததாக ஜோதிர்பாய் புலே, சாவித்திரி புலே, அவங்க 2 பேரும் சமூக சீர்திருத்த செயற்பாட்டாளர்களாக இருந்தாங்க. அவங்க பெண் கல்வியை வலியுறுத்தினாங்கன்னு. அந்த பெண் கல்வியை வலியுறுத்ததில் அதில் அவங்களுடைய தொடங்கிய ஸ்கூலில் முதல் இஸ்லாமிய பெண் ஆசிரியையா அந்த ஃபாத்திமா ஷேக்குங்கிறவங்க இருந்தாங்க. அப்படிங்கிற ஒரு பொய்யான கதையை நான் தான் உருவாக்கினேன். அது பல அரசியல் கட்சிகளுக்கு அது தேவைப்பட்டது. அதை அவர்கள் பெரிய அளவில் பயன்படுத்தி அதை பெரிய அளவில் எஸ்கலேட் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு போச்சுன்னா, நான் சொன்ன இந்த கட்டுக்கதையை அவங்க உண்மை நம்பி கூகுள் அவங்க ஒவ்வொரு மாதத்துக்கு ஏதோ ஒரு செலிப்ரேஷன் ஏதோ ஒன்று நடக்கும், அதுக்கு அவங்க சர்ச் இன்ஜினில் அந்த படத்தை போட்டு அது ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு நாளுக்கு, இப்போ ராமானுஜம் மேக்ஸ் கணித மேதை அவருக்காக வச்சு அதை ஒரு நாள் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரோ சேட்டலைட்டு பெரிய லெவலில் நம்ம என்றைக்காவது விட்டுருந்தோம்னா அதை ஏதாவது உருவப்படுத்துவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொன்று ஏதோ ஒன்று சாதனை ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்கன்னா அதை போர்ட்ரேட் பண்ணுறது மாதிரி அங்கே கூகுள் சர்ச் இன்ஜினில் அந்த படத்தை போட்டு இது பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இவங்க ஒரு முறை ஃபாத்திமா ஷேக்கு முதல் இஸ்லாமிய பெண் ஆசிரியை. ஏன்னா இஸ்லாமிய பெண்களுக்கு ஆப்கான் போன்ற நாடுகளில் படிக்கிறதுக்கே இப்போ வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கே போகக்கூடாது. இது அடுத்த கட்டமாக என்ன இருக்காங்கன்னா, இஸ்லாமிய பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் ஜன்னலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்துட்டாங்க. ஸ்கூல் படிக்கக்கூடாது, ஸ்கூலு அதுவும் குறைந்த இதில் படிக்கணும், ஒரு சின்ன லெவலில் தான் படிக்கணும், காலேஜெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஆண் தனியாக பெண் தனியாக ஒரு திரை போட்டு தனித்தனியாக படிக்கணுங்கிறது போய் இருபாலரும் இருக்கக்கூடிய காலேஜில் படிக்கக்கூடாதுன்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பெண் படிக்கவே கூடாது, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கவே கூடாதுன்னு வந்துட்டாங்க. இப்போ அடுத்த லெவலில் என்னென்னா, பெண்கள் வீட்டில் ஜன்னலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு ஒரு பிற்போக்கா. ஆனால் அதை எதிர்த்து இது வரைக்கும் எவனும் பேசலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் இங்கே நான் ஒரு கட்டுக்கதையை ஏற்படுத்தினேன், இதை எல்லாரும் அப்பொழுது அரசியலுக்காக பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்கிறார். இது தமிழகத்தை பொறுத்தவரை நமக்கு இது ஆச்சரியம் இல்லை. ஆனால் இங்கே ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் பார்க்குறோம். இப்பொழுது அந்த பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக உடையிறது. பெரியாருங்கிறவர் தான் ஜாதியை ஒழிச்சாருங்கிறான். ஆனால் நேற்று வரைக்கும் ஜாதி பிரச்சனை இருக்குது. வேங்கவே இல்லை, இப்போது வரைக்கும் 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது வரை
அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கல. இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக ஆனால் கூட அவங்களால கொடியேற்ற முடியல. அப்படி கொடியேற்ற முடியாத ஒரு படமாக கூட எடுக்கிறாங்க. அந்த படம் பெரிய அளவு ஓட மாட்டேங்குது. ஆனால் இவங்க ஆதரிக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆதரிக்கக்கூடியவர் எடுக்கக்கூடிய படங்கள் அதே மாதிரி அவங்க வேற ஒரு ஜாதி விஷயமா ஏதாவது ஒரு படம் எடுத்தாங்கன்னா அது ஓட வைக்கிறாங்க. அந்த ஜாதியில உண்மையிலே என்ன பிரச்சனை இருக்கு, இந்த சமுதாயம் அவங்களை எப்படி அடிமைப்படுத்துதுன்னு ஒருத்தர் படம் எடுத்தா அது ஓட மாட்டேங்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம். நான் என்ன சொல்றேன், இந்த வாழைன்னு ஒரு படம் அதை எப்படி ஓட்டினாங்க, அதே நேரத்தில் இப்போ சமீபத்தில் சசிகுமார் நடித்த அந்த படம் அதை எப்படி பெரிய அளவு நந்தன் அப்படின்னு இப்போ வந்தது அதை எப்படி ஓட முடியாமல் செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஒரு கட்டமைக்கிறது. பெரியார் தான் ஜாதியை ஒழிச்சாரு, அவர் தான் பெண்களுக்கு கல்வி வந்தது, அதுக்கு முன்னால் ஏதோ பெண் கல்வியே இங்கே இல்லாத மாதிரி இப்போ அவருக்கு அந்த விருது கொடுத்தாங்க இந்த விருது கொடுத்தாங்கன்னா அது ஸ்கூல் சிலபஸில் உட்பட சேர்த்ததெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் பொழுது பொய் அப்படின்னு ஒவ்வொன்றா வெளியில் வந்துகிட்டு இருக்கு. அந்த பிம்பங்கள் உடைகிறது. அதே மாதிரி ஆரிய திராவிட போர் நடந்தது, ஆரியம் படையெடுத்து வந்தது வெளியிலேருந்து அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் பொழுது கட்டுக்கதைன்னு ஆயிடுச்சு. ஆனால் இதையெல்லாம் பல காலங்களுக்கு, பல 10 ஆண்டுகளுக்கு, ஒரு 100 ஆண்டுகளுக்கு இந்த கதையை சொல்லி சொல்லி இதை என்கிரிப்ட் பண்ணிட்டாங்க. மக்கள்ல இப்போ யாரை கேட்டாலும் ஆமாங்க வெளியிலேருந்து வந்தாங்க, ஆரிய படையெடுப்புன்னு ஒன்று இருந்தது, தமிழர்களை அவங்க தான் அழிச்சாங்க, அவங்க இங்கே இருக்கக்கூடிய மொழியை சதிச்சாங்க, பண்பாட்டை சதிச்சாங்க அப்படின்னா இது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட அமைப்பு, குறிப்பிட்ட இயக்கத்தினர் இந்த கதையை சொல்லி சொல்லி அது உண்மையாக ஆக்குவதற்கு பல முயற்சிகள், அதை ஒட்டி பல ஆய்வு கட்டுரைகள் என்னென்னமோ இவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பொய்யாக இப்போ ஆகிட்டு இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து வர்றதை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் இப்பொழுது அந்த பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு பக்கம். இப்போ என்ன இவர் சொல்றாரு, இப்போ இவர் மனம் திரும்பி இருக்கிறாராம். நான் இப்பொழுது அந்த உண்மையை சொல்றேன், நான் பண்ணது பொய் தான், நான் தான் இந்த பொய்யான இந்த ஃபிக்ஷனல் கேரக்டரை உருவாக்கினேன் அப்படிங்கிறார். இது போல எத்தனை பொய்யான கட்டுக்கதைகளை கொண்டு வந்திருக்காங்கன்னு நம்ம பார்த்தா நமக்கே தெரியும். நம்ம ரொம்ப சமீபத்தில் பார்த்தோன்னா இந்த ரோஹித் உம்மலான ஒரு ஸ்டூடெண்ட் தற்கொலை பண்ணிட்டான். ஆனால் ஆரம்பத்தில் என்னன்னா இது தலித்துகளுக்கு எதிரான, நம்ம கண்ணு முன்னால் இது ஏதோ இப்போ இதாவது சாவித்திரி புலே இவங்கெல்லாம் இருந்தது பல வருடங்களுக்கு முன்னால், நம்ம கண்ணு முன்னாலேயே ரோஹித் உம்மலா இவன் எஸ்சி தான், எஸ்சி படிக்கக்கூடாது, பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடாதுன்னு இங்கே இருக்கக்கூடிய பாஜக நினைக்குது, ஏபிவிபி நினைக்குது, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அவனை தற்கொலைக்கு தூண்டி அவன் இறந்து போயிட்டான் அப்படின்லாம் கட்டமைச்சான். கடைசியில் இப்போ விசாரணையில் என்ன வந்தது, அவன் எஸ்சியே இல்லை அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்தது. ஆனால் நமக்கு கண்ணுக்கு நேராகவே இது போன்ற ஒரு பொய்யை கட்டமைக்கிறார்கள். இதற்கு ஆதரவாக ஊடகங்கள் இருக்கின்றன, அதை எழுதுவதற்கு கட்டுரையாளர்கள் இருக்கிறார்கள், அதை வைத்து அடியொற்றி சினிமாக்கள் எடுக்கக்கூடிய டைரக்டர்கள் இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து அதாவது இன்றைய செய்தி நாளைய வரலாறு அப்படின்னு கொடுக்குற செய்தியே பொய்ங்கிறப்ப அது அப்பனா அந்த வரலாறு எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ திராவிடத்திற்கும் அதாவது திராவிடத்துடைய ரெப்ளிகா தான் இவர், திராவிடத்தை பார்த்து இந்த திலீப் மண்டல் செய்தாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி தமிழகத்தில் இந்த கட்டமைப்பை செய்கிறது, போலியை உண்மையாக காட்டுவதில் கைதேர்ந்தவங்களா இருக்காங்க திராவிட அமைப்பினர். இவங்கள்டேருந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த திலீப் மண்டல் அப்படி ஒன்று செஞ்சாரான்னு தெரியல. ஆனால் இப்பொழுதாவது, அப்பொழுது இல்லைன்னாலும் இப்பொழுதாவது ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார். இப்போ என்னன்னா ரீவிசிட் பண்ணணும். இது போல கட்டமைக்கப்பட்ட பிம்பங்கள், போலியான வரலாறுகள் என்னென்ன இருக்குது அதையெல்லாம் ஆய்வு செய்து அதையெல்லாம் நீக்க வேண்டும். உண்மை என்ன அப்படின்னு மக்களுக்கு சொல்ல வேண்டும். இதை மத்திய அரசு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. நிறைவு செய்தியாக, ஆடம்பர கார், விலை உயர்ந்த பரிசு பொருட்கள், போதை மூலம் இளம் பெண்களை வீழ்த்தும் இஸ்லாமிய குரோமிங் கேங் குறித்து திடுக்கிடும் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ட்விட்டர் தளம், இந்த எக்ஸ்ன்னு சொல்கிறேன், அதோடைய தலைவராக இருக்கக்கூடிய இலன் மாஸ்க் அவர் சமீபத்தில் போட்ட ஒரு சில ட்வீட்ஸ் எக்ஸ் தளத்தில் போட்டதான் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. யூகேல குறிப்பாக ஆளும் அரசை எதிர்த்து அவர் பல கேள்விகளை கேட்டிருக்கிறார். குறிப்பாக யூகேவுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் கேள்வி கேட்டிருக்கார், நீங்கள் ஒரு குற்றவாளிக்கு இவ்வளவு ஆதரவாக இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். காரணம் என்னென்னா யூகேல இந்த நீங்கள் சொல்கிறது மாதிரி குரூமிங் கேங்,
இதை வந்து நம்ம ஊரில் வந்து லவ் ஜிகாத் அப்படின்னு சொன்னோம். அப்படி ஒரு விஷயம் ஒன்று நடக்கிறதே இல்லை, லவ் ஜிகாத்துங்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தொடர்ச்சியாக செய்தித்தாள்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கேரளாவில் நடந்துரு, அதுதான் இப்போ கேரளா ஸ்டோரின்னு வந்தது, அதை வந்து இல்லைன்னு சொன்னாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு. ஆனால் அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட கிறிஸ்துவர்களே, பிஷப்புகளே அங்கே இருக்கிறவங்க பேச ஆரம்பித்த உடனே கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் எப்படி பதற்றப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். அதை விட்டு தான் அந்த படம் வந்தவுடனே அந்த பாதிக்கப்பட்டவர்களே மேடை ஏறி நாங்களாம் லவ் ஜிகாத்தினால பாதிக்கப்பட்டோம்னு சொன்ன பிறகும் கூட இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள், அப்புறம் கிரியேட்டிவ் இதில் இருக்கிறவங்க, ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதாவது சினிமா கட்டுரையாளர்கள், இவங்க இதெல்லாம் எழுதுகிறவங்க, ஓவியம், இவங்கெல்லாம் பண்ணுறவங்க கூட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது கண்ணுக்கு நேராக அது உண்மைன்னு தெரியுது, இருந்தாலும் அதை ஏற்றுக்க அவங்க தயாராக இல்லை. ஆனால் இப்பொழுது யூகேல இது வந்து குரூமிங் கேங் அப்படிங்கிறாங்க. இது எப்படின்னா 1980களுக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலே யூகேல நடந்திருக்கு. அதுவும் குறிப்பாக பாகிஸ்தானிகள், இல்லீகல் இமிகிரண்ட்டாக போய் செட்டில் ஆனவன், விசா எடுத்துகிட்டு போகிறவனும் அப்படி தான் இருக்கான், இல்லீகல் இமிகிரண்ட்டாக இருக்கிறவனுக்கெல்லாம் அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அங்கே வந்து இந்த குரூமிங் கேங்குடைய ஆக்டிவிட்டி அதிகமாகிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இதில் பாதிக்கப்படக்கூடிய பெண் பிள்ளைகள்னா 13 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, 13 வயசு அதுக்கு கீழே இருக்கிறவங்க மிக மோசமாக செக்ஸுவல் அப்யூஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறது. ரோத்தர்ஹாம் சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் ஸ்கேண்டல் அப்படின்னு ஒன்று, அதாவது குழந்தைகளுக்கு இது போல் பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் வன்கொடுமை நடந்த விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வராங்க. யாருன்னா சாமி உட்ஹவுஸ் அப்படிங்கிறவங்க. சமீபத்தில் அவங்க பல விஷயங்களை உண்மையில் கொண்டு வரும்பொழுது அவங்களுக்கு இப்பொழுது வந்து 39 வயசு, சரியா, அவங்களுக்கு 39 வயசு. அவங்களே ஒரு விக்டிம், அவங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு 15 வயசு இருக்கும் பொழுது, இப்போ அவங்களுக்கு 39 வயசு, அப்போனா எந்த வருஷம்னு பார்த்துங்க, 15 வயசு இருக்கும் பொழுது அர்ஷித் உசைன் அப்படிங்கிறவன் அவங்களுக்கு அறிமுகம் ஆகிறான். அவன் வந்து இவங்களை வந்து லவ் பண்ணுறது மாதிரி அப்படி இப்படின்னு சொன்ன பிறகு இவங்க அதை நம்பிட்டாங்க. பிறகு பார்த்தோன்னா அவங்கள வந்து அவன் வந்து பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தி அவங்கள டார்ச்சர் பண்ணி அடிக்கிறது, உதைக்கிறது, அவங்கள கொடுமைப்படுத்துறது, ஃபார் த வெரி பர்பஸ், செக்ஸுக்காக அவங்கள அப்படி ஒரு அடிமையாக வச்சுருந்தான். இது ஒரு கட்டத்துக்கு பிறகும் தெரியுது. அதற்கு பிறகு என்னென்னா, அவன் இது போல் பல வழக்குகள், அவன் வந்து பெரிய ட்ரக் டீலர். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, விலை உயர்ந்த கார், ஆடம்பரமான பரிசு பொருள், ட்ரக்கு. இவன் வந்து ஒரு ட்ரக் டீலர், அர்ஷித் உசைன்கிறவன். அதுக்கு பிறகுதான் இந்த சாமி உட்ஹவுஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது, நம்ம இவன்ட்ட மாற்றிக்கிட்டோமே, போதைப் பொருள் கடத்துறவன்ட்ட நம்ம மாற்றிக்கிட்டோமே அப்படின்னு. இவன் மேலே வேற வழக்குகள், கிட்டத்தட்ட 23 வழக்குகள், வேற வழக்குகள் இருக்கும் பொழுது இவன் கைது செய்யப்படுறான். அவன் கைது செய்யப்பட்ட பிறகுதான் அவனுடைய கொடுமையிலிருந்து இந்த பொண்ணு வந்து வெளியில் வரா. வந்துட்டு என்னை போல பாதிக்கப்பட்டவர்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 2001 அவன்கிட்டேருந்து அந்த இதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டு அவங்க வந்து ஒரு புத்தகம் எழுதுறாங்க, ஜஸ்ட் ஏ சைல்டு, ஒரு குழந்தை. அந்த குழந்தை ஏதோ பூ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பூ சின்ன வயசுல கருக செய்கிறது அப்படின்னு சொல்லி. அது போல் இது போல் யூகேல வந்து இந்த பாகிஸ்தானி குரூமிங் கேங்கு தொடர்ச்சியாக இந்த செயலில் இருப்பாங்க. இவங்க மட்டும் இல்லை, மொராக்கோலேருந்து, ருவாண்டையிலேருந்து வரக்கூடிய முஸ்லீம்கள், இல்லீகல் இமிகிரண்ட் இளைஞர்கள் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு எண்ணிக்கை சொல்கிறாங்க. ஒரு 2023 வரைக்கும் அவங்க, இது 1980 ஆரம்பித்தது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 2000லேருந்து 2023 வரைக்கும் பார்த்தா 2,40,000 பேர். கேரளாவில் லவ் ஜிகாத் 39,000 சொன்னோடனே எண்ணிக்கை தப்பு, நீங்கள் எக்ஸாஜரேட் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொன்னாங்களே. இப்போ இந்த இதில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. 2,34,000 பேர் இந்த பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த குரூமிங் கேங்குனால அப்படிங்கிற தகவல் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் இவங்க என்னென்னா, என்னை வந்து விக்டிம்னு சொல்கிறத கூட என்னால் ஒத்துக்க முடியல. அதாவது ஒருத்தர் வந்து எனக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்தாரு. அவர் அப்போ சொல்லும்பொழுது, உன்னை விக்டிம்னு சொல்லாத, பாதிக்கப்பட்டவன்னு சொல்லாத, சர்வைவர், நீ அந்த ஒரு மோசமான ஒரு அந்த காலகட்டத்திலேருந்து உன்னை நீ தப்பிச்சிருக்க அப்படின்னு சர்வைவர்னு சொன்ன பிறகு தான் எனக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு தைரியம் வந்தது. என்னை போல் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நான் வந்து ஒரு ஆக்டிவிஸ்டாக, நான் ஒரு செயற்பாட்டாளராக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க.
இந்த விஷயத்தெல்லாம் அவங்க புத்தகம் எழுதுறாங்க. இந்த குரூமிங் கேங்கை பற்றி பல ஆதாரங்களை ட்விட்டர் தளத்தில் போடும் பொழுது சவுத் யார்க்ஷியர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவருக்கு வந்து மிரட்டல் வருது. நீங்கள் உங்கள் ட்விட்டர் கணக்கில் நீங்கள் போட்டிருக்க ஆதாரம்னு சொல்லக்கூடியதெல்லாம் பொய், அதெல்லாம் நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் ஆதாரத்தோடு போட்டிருக்கேன், நான் எதுக்கு டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டில் போயிட்டு பிறகு இந்த அர்ஷித் ஹுசைனுக்கு 23 ஆண்டுகள் வந்து 35 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. இவனால் பாதிக்கப்பட்டது, ஒருவனால் பாதிக்கப்பட்டதே 9 குழந்தைங்க, அது இல்லாமல் 23 கேஸு, அசால்ட்டு கேஸ் இருக்குது. இதெல்லாம் வைத்து இவனுக்கு 35 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அந்த கோர்ட் ரூம்லேருந்து வெளியில் வரும் பொழுது எனக்கு வந்து ஒரு தைரியம், ஒரு கெத்துன்னு சொல்லுவாங்களே, தலையை அப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு இது போல மிக மோசமான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறவங்கள நான் வந்து கோர்ட்டு கூண்டில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன், நான் வந்து முடங்கி விடவில்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இதோடு சேர்த்து பார்க்கும் பொழுது தமிழகத்திலையும் இது போல் பல விஷயங்கள் நடந்திருக்கு. லவ் ஜிகாத் நம்ம பற்றி ஸ்ட்ரீட் டிவியில் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கோம். இந்து முன்னணி ஆவணப்படத்தில் எப்படியெல்லாம் இவங்க இந்த லவ் ஜிகாத்துக்கு எப்படியெல்லாம் வழிமுறையெல்லாம் வச்சுருக்காங்க, எப்படியெல்லாம் குழந்தைங்களை வந்து தங்களை கவர்வதற்காக எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம். அந்த டெலிஃபோன் விஷயத்தில் ரீசார்ஜ் பண்ணுறதுலேருந்து நம்பர்கள் பரிமாறிக்கொண்டு அவங்களுக்கு எப்படிப்பட்ட மெசேஜ்லாம் அனுப்பிச்சு அவங்கள எப்படி வீழ்த்துறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். அதுபோல் இங்கேயும் பல விஷயங்கள் வந்திருக்கு. நீங்கள் சொல்கிறது மாதிரி இதில் யூகேயில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா டாக்ஸி கேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் என்னதுன்னா நைட் டைம் எக்கானமின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே கேப், இப்போ நீங்கள் எப்படி இங்கே நம்ம ஓலா அதெல்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி இங்கே கேப்ஸு நிறையா இருக்குது. நைட்டில், அதாவது லேட் நைட்டில் கேபில் போகிறவங்களுக்கு வந்து பெண் குழந்தைங்கன்னா பெண் பிள்ளைகள்னா அவங்களுக்கு இது கிடையாது, சார்ஜ் 0 அப்படிங்கிறப்ப அவங்க எங்கேயாவது சுற்றி பார்க்கணும், என்னமோ பண்ணணும். நைட் அவுட்டு நான் போனேன்னா எனக்கு வந்து நான் பைசா கிடையாது, ஃப்ரீ ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரில் ஏறிட்டு ஊரை சுற்றி பார்க்குறேன்னு போகிறது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் வந்த உடனே இந்த நைட்டு டைம் எக்கானமி இதை நடத்துகிறவங்கன்னா பெரும்பாலும் பாகிஸ்தானி, இந்த இல்லீகல் இமிகிரண்ட், இந்த குரூமிங் கேங்க தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடம் பழக்கம் ஏற்பட்டு அவங்களுக்கு ட்ரக்கு கொடுத்துட்டு அந்த ட்ரக்குக்காக அவங்க இங்கே வர்றது மாதிரி கொண்டு வந்து அவங்கள வீழ்த்தி பிறகு அவங்கள வந்து செக்ஸுவல் ஸ்லேவாக பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த குரூமிங் கேங்கோட மிக மோசமான விஷயம் என்னென்னா, ஒரு கட்டத்தில் இவங்க பயன்படுத்திட்டு இவங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கெல்லாம் இவங்களை அறிமுகப்படுத்தி, ஏன்னா ஏற்கனவே இவங்க ட்ரக்கு ஃபுல்லாக கன்சியூம் பண்ண ஆரம்பித்தவருக்கு அவங்க வந்து ஒரு நடைப்பிணம் போல் அந்த குழந்தை ஆயிடுது. அதுக்கு பிறகு அவங்க வந்து இவங்களுடைய நண்பர்களுக்குள்ளார ஷேர் பண்ணிக்கிற அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க. இதை வந்து ஆதாரத்தோடு ட்ரூத் ஆன் ட்ரையல் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரியாக டாமி ராபின்சன் ஒருத்தர், அவர் வந்து ஒரு செயற்பாட்டாளர் ஃபார் ரைட் யூகேல, இதை அவர் வெளிக்கொண்டு வந்தார். அதாவது அவங்க ஊரில் நடக்கிற விஷயத்த இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கு. நம்ம பிரிட்டிஷ் பெண் பிள்ளைகள், குறிப்பாக 13-14 வயசு குழந்தைங்க பாகிஸ்தானி இந்த குரூமிங் கேங்குனால பாதிக்கப்படுறாங்க, செக்ஸுவல் ஸ்லேவாக அவங்க பயன்படுத்துகிறாங்க, அவ்வளவு ஒரு கொடுமையாக இருக்கிறது அப்படின்னு அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி வெளியில் கொண்டு வந்தால் அவரை அரெஸ்ட் பண்ணி இப்போ உள்ளே வச்சுருக்காங்க. 547 நாட்களில் அவங்களுடைய ஃபேமிலியை பார்க்க முடியாமல் இருக்குது. 72 நாளாக கடும் சிறையில் அவரை வச்சிருக்கிறாங்க. இதை எதிர்த்து தான் இப்போ எலன் மாஸ்க் கேட்டுக்காரு. இது போல உண்மையை வெளிக்கொண்டு வந்தவருக்கு சிறை தண்டனை, ஆனால் பெண் பிள்ளைகளை வந்து ஒரு செக்ஸுவல் ஸ்லேவ் மாதிரி அவங்கள வந்து செக்ஸுவல் அப்யூஸ் பண்ணுறவனை, சைல்டு செக்ஸுவல் அப்யூஸ் பண்ணவனுக்கு ஆதரவாக ஒரு அரசாங்கமே இருக்கிறதே அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்காரு. உடனே என்ன பண்ணுறாங்க, யூரோப்பில் எலன் மாஸ்க் வந்து அரசியலில் வந்து மூக்க நுழைக்கிறாரு அப்படின்னு அவர் மீது இப்பொழுது குற்றச்சாட்டு சொல்ல வந்திருக்கிறாங்க. இது குறித்து நாம் இன்னும் விரிவாக பேச வேண்டியிருக்கு. ஒரு செய்திகள் சிந்தனைகளில் கொஞ்ச நேரத்தில் இதை பேச முடியாது. இது வந்து ஒரு தனியாகவே ஒரு விஷயம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறது. எந்த அளவுக்கு இவங்க வந்து பெண் குழந்தைங்களை வந்து இந்த பாகிஸ்தானி குரூமிங் கேங் செய்து நாசப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அப்போது இல்லாவிட்டாலும் இப்போது இந்த உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. அதுக்கு காரணம் எலான் மாஸ்க் மீண்டும் இந்த ஏன்னா இந்த விஷயத்தை இப்போ எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு இவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த குரூமிங் கேங்கை காப்பாற்றணும்னு அங்கே இருக்கக்கூடிய இமாம்கள்லாம் இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்காங்க. எலான் மாஸ்கை கண்டித்து பேசுகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் யூகேல வந்து இந்த சைல்டு அப்யூஸ் இவங்களுக்கு எதிராக பில் கொண்டு வரணும்னு ஆப்போசிஷன் பார்ட்டி முயற்சி செய்யும் பொழுது அது பாராளுமன்றத்திலே தோற்கடிக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன, ஆளும் அரசு
இந்த சைல்டு செக்ஸுவல் அபியூசர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. காரணம் என்னன்னா இந்த ஓட்டு பிச்சை. எப்படி இங்க இந்தியால பல தவறுகள், பல பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக போலியாக செக்குலர் பேசக்கூடிய கட்சிகள் எப்படி ஆதரவாக இருக்குதோ, அதே மாதிரி அங்க பெண் குழந்தைகளை நாசப்படுத்தக்கூடிய ஒரு கேங்குக்கு அங்க இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கம் ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்க்குறோம். ஸோ நம்மை அடிமைப்படுத்திய இங்கிலாந்து, நம்ம சுதந்திரமா இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம், அது ஒரு பக்கம். நம்மை அடிமைப்படுத்திய இங்கிலாந்து நாசமா போயிடுச்சு. ஆனா அவங்க நாசமானதுக்கு காரணமானவர்கள் மீது அவங்க நடவடிக்கை எடுக்க கூட அவங்க தயாராக இல்லை. இப்ப நம்ம நாட்டுல இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சி மிக தெளிவாக இருக்கிறது என்ன செய்யணும்னு. ஆனா இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு மத ரீதியாக ஏதோ ஒரு வகையில ஆதரவாக இருக்கணும், அதுக்காக பயங்கரவாதத்தையே ஆதரிச்சா கூட தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்கிறதை நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.